தேங்க்ஸ் கிவிங் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரைப்பட கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காணொலி வானொலி பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்கள் பேஷன் ஸ்டுடியோஸ் பெருமிதம் கொள்கிறது. எங்கள் நாயகனை இந்த 50வது படம் மூலம் மீண்டும் அரியணை ஏற்றி மகாராஜாவாக அமர வைத்த அனைத்து உலக ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். பேர்லேயே அழகான ஒரு பாசிட்டிவிட்டி எஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் சார் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் அனைவரையும் இந்த சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு 6-7 வருஷமாக எங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இங்கே பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு போல்டான ஆள். கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியடில் இந்த 4 வருஷம் ஒரு 15-20 படங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் டெய்லி சண்டை போடுவோம், நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வாங்க படத்தை அப்படின்னு. இல்லை சார், தேட்டருக்கு கொண்டு வந்தால் இப்போ ஆடியன்ஸ் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்துட்டு இருந்தாப்புல. அவருடைய நிறைய படங்கள் ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாப்பிடிங்க டைரெக்டாக. இப்போது சமீபத்தில் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். படம் நல்லா வந்திருக்கு, இந்த படத்தை கண்டிப்பாக நான் தேட்டரில் நான் பெருசாக அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பிடிங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றியை தான் அவருடைய கம்பெனி சம்பாதிச்சிட்டு இருந்தது. இந்த மகாராஜா மூலிமா ஒரு ரியல் சக்ஸஸ்ஸு பேஷன் ஸ்டுடியோஸ் பார்த்துருக்குங்க. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஸ்டுடியோஸுடைய ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன். இனி அவர்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் ஆகி அடுத்தடுத்த லெவலில் வரும்பொழுது இது இந்த கம்பெனி வேறு லெவலில் போகணுன்றது எங்களுடைய ஆசை. இதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா மணிகண்டன் அவர்கள். திரையில பார்க்குறப்போ நமக்கே அவ்வளோ கோவம் வருது, என்னப்பா இவ்வளோ வெறித்தனமான ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் வெல் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கேரக்டர் இஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். என்னமோ தெரியல, என்ன ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுருக்காங்க. வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார், அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பாராட்டுக்கும் முறித்தான ஒரு டீம் தான் இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்ல ஒர்க் கொடுத்ததுக்காக. அடுத்தபடியாக சாச்சனா நேமிதாஸ். பயங்கரமான பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நிறைய பேசணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அடுத்தபடியாக ஆக்டர் அருள்தாஸ் அவர்களே பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதே நன்றி சொல்கிறது தான். உண்மையிலே
இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி. சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறைய நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க அதுக்குள்ளேயே இருக்குல்ல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டைலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன நகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோ வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்களாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. நானாவெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே பார்த்து ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புரியலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்திலனை பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு டைமென்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக. அது வந்து நிறையா மலையாள மொழிகள்லாம் நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அது கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தில் வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்பு வரும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட் வந்து பார்த்து நான் சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த ஒரு டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும்.
ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவையில் அசிஸ்டன்ட் இவர். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அற்புதம், படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணதுக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தபடியாக வழக்கம் போல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆக்டர் வினோத் அவர்களே பேச வைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அது வந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, நானே இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது இடையில பேசி கஷ்டப்பட்டாதே. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், வாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ தேங்க்யூ. பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாசன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்றைக்கி தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 2 காதலையும் கேட்டு 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 சிங்கமொழி அந்த மாதிரி முதுகில் ஒரு காது, நெத்தியில் ஒரு காதலாக இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டைரக்டர் கிங்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75வது படம், 100வது படம் நீங்கள் பண்ணணும். அந்த படத்துலேயும் நான் நடிக்கணும். ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். லவ்யூண்ணா, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி தேங்க்யூ. உங்களுடைய போலீஸ் கதாபாத்திரத்தை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எஸ், அடுத்தபடியாக பேசுறதுக்கு MC துரை அவர்களை என்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய மேடையில் பேசி பழக்கம் இல்லை, ஆனால் நிறையா பத்திரிக்கைக்காரண்ண பாலாண்ணா இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. நிறைய பத்திரிக்கைக்காரங்க அண்ணெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நிறைய அந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துருக்கலாம். திடீர்னு கொண்டு வந்து நிப்பாட்டவும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது.
இந்த மகாராஜா படத்தில் நான் நடித்தது எனக்கு பெரிய வாய்ப்பான்னு சொல்கிறத தாண்டி பெரிய வரமாக நினைக்கிறேன் நான். அது ஏன்னா அண்ணன் கூட நான் ஒரு 10-15 வருஷம் ஃப்ரெண்டு. இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குண்ணே, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அண்ணனோட ஷார்ட் ஃபிலிம் இருந்து குரங்கு பொம்மையிலேருந்து இன்றைக்கி வர மகாராஜாவில் வந்து எல்லா படத்துலேயும் அண்ணன் கூட அப்படியே சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். அப்படி பதட்டமாக இருக்கேன். நிறையா சொல்லணும்னு நினச்ச நிறையா ஐடியா இருக்குது. ஆனால் என் வீடு இப்போ காசி டாக்கீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நேற்று நைட்டு நான் என் ஃப்ரெண்டு சுந்தர் பாலா, என்னோடய எடிட்டர் ஆறுமுகம் எல்லாருமே போய் ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு காசி டாக்கீஸில் நேற்று நைட்டு நின்று எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அண்ணன் படம் பண்ணிட்டாரு. ஆனால் அவரோட எனக்கு ரொம்ப பயம் அதிகம். நான் ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்டிருக்கேன். சேலம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு எல்லா இடத்துலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி திருச்சியில் கூட புல் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது. அவங்ககிட்டலாம் சொல்லி நான் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூலாம் கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். சேதண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே, உங்கள் படத்துலையும் நான் இருக்கேண்ணே. சேதண்ண ஆக்டிங்கில் அப்படியே ஒரு பிரித்லேன்னு ஒரு ஆக்டிங் இருந்துச்சுண்ணே. அது ரொம்ப படம் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போயிருந்தேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றிண்ணா. அடுத்தபடியாக படத்தினுடைய டிஓபி தினேஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஸோ மகாராஜா ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஸ்கிரிப்ட் கேட்ட அன்னிலேருந்து, கதை சொன்ன அன்னிலேருந்து ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு ஃபேவரட்டான படம். நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நித்ரானா, அஃப்கோர்ஸ். ஸோ அவங்க அப்புறம் சுதன் சார், அப்புறம் குமார் சார் முக்கியமாக. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ் அவங்க, அப்புறம் செல்வா சார் இந்த படத்தோட டைரக்டர். ரொம்ப நான் இன்ஸ்பைரிங்காக பார்க்குற ஒரு மனுஷன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர். அவர் தான் ஒரு 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 கேரக்டர் அழகாக நிறுத்தினார். ரொம்ப ஒரு சின்ன சட்டை போட்டு சேது சாருக்கு. ஸோ சேது சார் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதுமே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டே எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் அனுராக் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஷூட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டைரக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார், டிஓபி நல்லா பண்ணுறாரு, ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு. அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போட்டாங்க. இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் இந்த படம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சக்ஸஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மோரோவர் படம் ஆரம்பித்த என்னோடய டீம் மிதுன் அண்ட் தமிழ், படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 15 நாள் டே நைட் திடீர்னு அவுட் போகிறோம் அவ்வளோ டைமில், ஷார்ட் டைமில். ஸோ கரெக்டான டெலிவரல்ஸ் பண்ண இருக்கிற மிஸ் லிசி அவர்களை அன்போடு மேடை. But I want to be a part of a very, very good film, and it made me even happier when he told me that it is an opportunity to work with Sethu sir. So thank you so much for having me in my thoughts for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything, Sethu sir's 50th film, and which you've all accepted wholeheartedly, fallen in love with. It's doing phenomenally well, even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very, very happy when I can go back to my people as well and have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilan
for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course, Sethu sir's is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was நான் வீட்டில் வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது நட்டி சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ். அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி. அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிச்சு. So there are so many hidden clues madri, so many hints that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course the screenplay, the editing by Philomen, and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job. All the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back, and for being such a strong support and taking Maharaja to the next level. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களுடைய ஸ்டார்ட் கம்பேக்காக இருக்குது. இதில் வந்து ஒரு சம வெற்றி. இதுக்கப்புறம் கொடுக்க போகிற எல்லா படத்துலையும் இந்த வெற்றிகள் தொடரணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு நல்ல கதையை கொடுத்து நம்முடைய நித்லன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. மைக்கு கண்டாலே ஒரு மாதிரி பார்த்து மகிழ்வு. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட. சின்ன யூடியூப் சேனல், அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, இன்ஸ்டா பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுவாங்க, ட்விட் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க. அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணுறது 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது. அவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன் என்னோட சேதண்ணா, ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கப்புலி அண்ணன் சொல்லவே மாட்டேங்க, பார்த்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கேன் கெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்புலி அண்ணன், கல்கி, சாச்சனா, லிசு ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்ன இன்னும் ஏதாவது 1-2 விட்டு அந்த மன்னிச்சுக்கோங்க. வினோத் அண்ணன், சைனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம், பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும். இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண ப்ரெசன்ட் பிக்சல், பேர் என்ன மறந்துடுச்சு, பிக்சல் லைட், சாரி. இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அதோட ஒரு பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில். அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு 3 ரூபா மாதிரி, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்துரு. அது இது ப்ரொஃபஷனல் பண்ணியிருந்தால் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் நினைக்கிறேன் இல்லைண்ணே. அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல. அசால்ட்டாக அவள் தான் சொன்னேன், சேதனை வந்து மேன்மக்கள் அந்த பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லோரும் கேட்குறாங்க, சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு.
எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கரை வந்து சிங்கப்புலி அண்ணன் கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கில் கறி மாட்டிக்கல, அப்போ நாக்கு வந்து தொலாவிட்டுருக்கலாம். அப்படி வந்து இப்படி பேச மைக்க பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்புலி. நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டேன். அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயவே பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற பக்கில் சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னு. ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபினாமினல். கூப்பிட்றாந்தாள் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீ பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு க்ரேஸியான வரலாறு உண்டு. சாப்பிட்டு தூங்கிறாதீங்க. நான் நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்தை டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தாரு. ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியக்காரா அப்படின்னாரு அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும். ஸோ ஜெய் சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய் சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு. நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னான்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கலாம், வேணாண்டா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாமாடா அப்படின்னாரு. இல்லை இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியாக இருந்தேன். அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவரும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி வந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த பழைய கதை தூசு தட்டி சொல்லலாம்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 hour கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும். என்னோட அவருக்கு எல்லா வேர்ஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வேர்ஷனில் நித்திலன் அப்படிம்பாரு, அவ்வளோ வேர்ஷன் கிரியேட் ஆச்சு. அவர் என்ன சொல்லுவார், இவனுக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ கப்பா நீ எழுதிட்டு இருக்கல, இதே லாஸ்ட் வேர்ஷன் முடிச்சுப்போம், நீ விட்டா இன்னும் எழுதிட்டு இருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கற்றுக்க மாட்டேன். டைரக்டருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் 31 வருஷமாக பத்திரிகையாளராக இருக்கேன். 70 வருஷ பாரம்பரிய சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கார்த்திக். ஆனால் எனக்கு மைக்கை பார்த்தா பதட்டம் தான். மகாராஜாவாக மௌனம் சொல்லி இருக்குது. எல்லோரும் பேசிட்டீங்க. எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார் எல்லோரும் டேரக்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் ஏதாவது கேள்வி பதில் போடலாம், நம்ம பாலா நம்ம எப்படியா இருந்தாலும் அடித்து தூக்குவார், நம்மளும் 2 கேள்வி கேட்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. என்னடா இந்த படத்தில் நம்ம கேட்குறது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இந்த படம். எனக்கு உடனே போய் என் பொண்ணை பார்க்கணுன்னு தோணுச்சு. பொண்ணுன்னா ஒன்றும் அவள் இப்போ காலேஜ் போகிறா, இந்த பொண்ணு படித்த காலேஜில் தான் இப்போ சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ தான் அந்த பாப்பாங்கிட்டது ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. ரொம்ப பிரமாதமான படம். அதனாலேயே நான் அன்றைக்கி விஜய் சேதுபதி சார்கிட்ட சொன்னேன். எதுக்காக விஜய் சேதுபதி சார் கொரோனா அப்படி ஹெல்ப் பண்ணாருங்க எங்கள் சங்கங்களுக்கெல்லாம். அதுதான் என் மனுஷன். அதுக்கப்புறம் தீபம் வைக்கலாம். ஆனால் நாங்கள் கேட்காமலே ஒரு விளம்பரத்தை போட்டு இதை கொடுப்பாரு அப்படின்ட்டு போய் நின்னா அது மாதிரி 10 மடங்கு எடுத்து கொடுத்தாப்புல. அதில் தான் இவரும் அஜித் சாரும் பண்ணது, எல்லா ஹீரோக்களும் பண்ணாங்க. பெரிய லெவலில் இவங்க 2 பேரும் பண்ணது தான் எங்கள் சங்கங்கள்லாம் பெரிய லெவலில் எங்கள் உறுப்பினர்களுக்கு செய்ய முடியுது. அதுக்கு நன்றியாக தான் இன்றைக்கி மகாராஜாவாகவே வந்திருக்கு. 50வது படம். நான் அன்றைக்கி கூட கேட்டேன், ஒரு 5-6 மகாராணியாவது வேணாமா, இப்படி அது இல்லை மம்தா மோகன்தாஸ் கூட மகாராணி கிடையாது பாருங்கள் அப்படின்னு சார் சொன்னார். உண்மையாக பிரமாதமான படம்.
இது இந்த நூற்றாண்டோட சிறந்த படம்னு நானும் நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்லுவோம். இப்போ மேடைக்கு வந்து கலக்கல் சுகுமார் எங்கள் துணைத் தலைவர், அப்புறம் பாலா, மோகன், செயற்குழு உறுப்பினர் மோகன், அப்புறம் மெல்வின் ஜிடிவி, எம்வி பத்மா மேடம், நீங்கள் வாங்க. மம்தா மோகன் தாஸுக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்க. வாங்க வாங்க சார். அப்படியே மக்கள் செல்வனுக்கு மக்கள் தலைவரோட ஒரு புக்கை ரேப்பர்லாம் போடாமல் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன். தமிழ் சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் தேவராஜ் சார், அவருக்கு நேற்று பிறந்த நாள். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் நடக்கிறனால விஜய் சேதுபதி சாருடைய கையால் ஒரு சால்வை ஒன்று போத்தணும்.